வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரங்க. இன்றைக்கி தேதி 3ஆம் தேதி. இது காலையில் 4:30 மணிக்கு எடுத்தது. நீங்கள் 4:30 மணிக்கு எடுக்கும்பொழுது இன்றைக்கி டிக்கெட்டு அவைலபிள் இருந்ததுங்க. இன்றைக்கி நைட்டு டிக்கெட் கொடுப்பாங்க. இன்றைக்கி நைட்டு 7 மணி 8 மணி ஸ்லாட்டில் 1655 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. மதியானம் 3 மணிலேருந்து ஸ்லாட் போட்டு கொடுக்குறாங்க. நைட்டு 10 மணி வரைக்கும். அதிலே 1655 டிக்கெட் இருக்குன்னா கண்டிப்பாக இரவு 8 மணி 10 மணி அந்த ரேஞ்சில் உள்ள ஸ்லாட்டுக்கு டிக்கெட் அவைலபிள் இருந்தது. இது காலையில் 4:30 மணிக்கு எடுத்ததுங்க. அது ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஸ்லாட்டு இன்றைக்கி காலையில் 4:30 மணிக்கு கிடைக்கிறது ரொம்ப இதாக இருக்குது. கூட்டம் கண்டிப்பாக இது குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் மறுநாள் காலையில் உள்ள டோக்கன் கொடுப்பாங்க. இதுக்கு அடுத்தது இப்போ 5:30 மணிக்கு எடுத்ததுங்க. அது 5:30 மணிக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ள டோக்கன்லாம் முடிஞ்சு நாளைக்கு காலையில் 4ஆம் தேதி உள்ள டோக்கன் போயிட்டுருக்கு. அதிலே 1683 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. தட் இஸ் 1683 இவ்வளோ டிக்கெட் இன்னும் அவைலபிள் இருக்குது. இது நாளைக்கு காலையில் உள்ள டோக்கனு எவ்வளோ டோக்கன் கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக சம்மருக்காக உள்ள எக்ஸ்ட்ரா டோக்கன் கொடுக்க ஆரம்பித்தது ஜூன் மாதம் வரைக்கும் தான் சொல்லியிருந்தாங்க. அதுமாதிரி விஐபி பிரேக் தர்ஷன்லாம் கூட இந்த எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற டிக்கெட்டு ப்ளஸ் விஐபி இந்த சிபார்சு கடிதம் வாங்கிட்டு வரவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் உள்ள தடைகள் ஜூன் மாதம் வரைக்கும் தான் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி 30,000 டிக்கெட்டு கொடுக்குறதும் ஜூன் மாதம் முடிஞ்சா என்னங்கிறது தெரியல. நார்மலாக 15,000 டிக்கெட் தான் எஸ்எஸ்டி டோக்கனில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த சம்மர் ஆரம்பித்த பிறகு ஏப்ரல் 15ஆம் தேதியிலேருந்து 30,000 டோக்கனாக மாற்றிட்டாங்க. அது ஜூன் மாதம் வரைக்கும் போயிட்டு தான் இருந்தது. இப்போ ஜூலை 1ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன கண்டிஷன் தெரியல. பட் இப்போ 4:30 மணிக்கு முடிஞ்ச உடனே அடுத்த 1 ஹவரில் 1683 டிக்கெட்டுங்கிறது கொஞ்சம் குறைவாக தெரியுது. இது கரெக்டான இது தெரியலைங்க என்னென்னு. இன்னும் தான் தெரியும் டீட்டெயில்ஸ் என்னென்னு. பட் அவைலபிள் இருக்குது. நாளைக்கு காலையில் உள்ள ஸ்லாட்டு 5:30 மணிக்கு எடுக்கும்பொழுது 1683 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. கண்டிப்பாக இது 7 மணி 7:30 வரைக்கும் கண்டிப்பாக இங்கே டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த எஸ்எஸ்டி டோக்கனில் எல்லா நாட்களும் ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க. இன்றைக்கி நைட்டு உள்ள ஸ்லாட்டு பாதியும் மறுநாள் காலையில் உள்ள ஸ்லாட்டில் பாதியும் தான் டிக்கெட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் நீங்கள் வியாழக்கிழமையில் வந்தீங்கன்னா மட்டும் கொஞ்சம் அது மாறுங்க. அதனால் நாங்கள் நான் யூடியூப்பில் சொல்லும்போது பார்த்தோன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி மேக்ஸிமம் தவிர்த்துருங்கன்னே சொல்லுவோம். ஏன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஸ்லாட் மட்டும் தான் கொடுப்பாங்க. அன்றைக்கி எவ்வளோ டோக்கன் கொடுப்பாங்களோ அது மட்டும் தான் கொடுப்பாங்க. பாதி தான் கொடுக்குறாங்கன்னா அந்த பாதி தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு 30,000 டோக்கன் கொடுக்குறாங்கன்னா முதல் நாள் 15,000 டிக்கெட் கொடுத்தாங்கன்னா அந்த 15,000 தான் கொடுப்பாங்க. அடுத்த 15,000 டிக்கெட்டு மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை காலையில் அபிஷேகம் நடக்குங்க. சுவாமிக்கு வெள்ளிக்கிழமை அந்த அபிஷேகம் நடக்கிறதுனால சாதாரண பொது பக்தர்களுக்கு காலையில் அலோடு கிடையாதுங்க. அது தவிர அந்த அங்கப்பிரச்சனை பண்ணுறவங்களுக்கு கூட வெள்ளிக்கிழமை கிடையாது. மற்ற நாட்கள் அங்கப்பிரச்சனை புக் பண்ண முடியும். வெள்ளிக்கிழமையில் அங்கப்பிரச்சனை பண்ண முடியாது. இது தவிர வெள்ளிக்கிழமை தான் மேல் சாத்து வஸ்திரம்னு இருக்குது பாருங்கள். பெருமாளுக்கு வஸ்திரங்கள்லாம் மாற்றுறது அது அன்றைக்கி தான் வெள்ளிக்கிழமை தான் நடக்கும். அதனால் அந்த வெள்ளிக்கிழமை காலையில் அந்த எஸ்எஸ்டி டோக்கன் கிடையாது. சாதாரணமாக ஃப்ரீ தர்ஷனும் கிடையாதுங்க. காலையில் 4 மணிக்கு திறந்து விட்ருவாங்க. 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பேர் சாமி பார்த்துட்டு வந்துடலாம். எஸ்எஸ்டி டோக்கன் அப்படி தான். விடிய காலையில் 4 மணி 5 மணி ஸ்லாட் போட்டு தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அதுமாதிரி கொடுக்குறது இல்லைங்கிறதுனால அதுக்கு முதல் நாள் வியாழக்கிழமை கொடுக்குற டிக்கெட் தான் வெள்ளிக்கிழமை காலையில். அதனால் வியாழக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டிக்கெட் மட்டும் தான் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது வியாழக்கிழமை அன்றைக்கி கீழே திருப்பதியில் ஹெவியாக இருக்கும் க்ரௌடு. பக்தர்கள் தெரிஞ்சவங்க பூரா என்ன செய்வாங்கன்னா சீக்கிரமாக நின்றுட்டாங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிருங்க. அது மாதிரி 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி 4 மணிக்குள்ளாரையே கவுண்டர் க்ளோஸ் பண்ண நாளாக நடந்திருக்கு சம்மரில். 4 கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அன்றைக்கி டோக்கன் முடிஞ்சு போச்சு, அடுத்த நாள் டோக்கன் கிடையாதுங்கிறதுனால. இதனால தான் வியாழக்கிழமை அன்றைக்கி மேக்ஸிமம் தவிர்த்துருங்கன்னு சொல்கிறோம். மேக்ஸிமம் நீங்கள் கீழே திருப்பதியில் போய் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா வியாழக்கிழமை இங்கே வரதை தவிர்த்துருங்க. அப்படி இல்லைன்னா முதல் நாளே புதன்கிழமை நைட்டை இங்கே ஹால்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக போய் க்யூ லைனில் நின்று டோக்கன் வாங்கிங்க. இந்த 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்க ஆரம்பித்த பிறகு கண்டிப்பாக 4 மணிக்கு மேலே டிக்கெட் கண்டிப்பாக கிடைக்காதுங்க. வியாழக்கிழமை மட்டும் இந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் வியாழக்கிழமை நீங்கள் போகிறதா இருந்தால் இந்த மாதிரி பிளான் பண்ணிங்க. அதுமாதிரி எஸ்எஸ்டி டோக்கன் பழையபடி 3:30 மணிக்கு ஸ்லாட் மாற்றுவாங்களாங்கிறது தெரியல. 3:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறது எப்போங்கிறது தெரியல. கூட்டம் குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே மாற்றிடுவாங்க. அதுமாதிரி டோக்கனுக்கையும் 30,000 டோக்கன்லேருந்து 15,000 டோக்கன் மாற்றுறது வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி ஏதாவது நடந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது டீட்டெயிலாக வந்ததுன்னா தொடர்ந்து எங்கள் சேனலில் தெரியப்படுத்துகிறோம். மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.